Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 3 வந்து பார்க்க போறோம். இதுல இருக்கிற ஃப்ரேசோகிராஃபி எல்லாமே வந்து ஹால்விங் பிரின்சிபல் பேஸ் பண்ணி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஹால்விங் பிரின்சிபல்னா என்ன? ஒரு ஸ்ட்ரோக்ஸை வந்து பாதி சைஸ்ல வந்து எழுதுறது. எதுக்காக எழுதுவோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஆர் டி சவுண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நம்ம வந்து ஹால் பண்ணி எழுதுவோம். கரெக்டுங்களா? இங்க வந்து இட்டு, டு, நாட்டு, வுட்டு, வேர்டு இந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஹாலிங் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில ஃப்ரேசஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? என்னென்னலாம் இருக்குன்றத ஒன் பை ஒன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இஃப் அப்படின்னா நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? இதுவே இஃப் இட் அப்படின்னா அதை குட்டியாக எழுதுவோம். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ இதுவே ஆஸ் இஃப் இட் வேர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்க்கு ஒரு சர்க்கிள், இஃப் இட்டுக்கு வந்து எஃப் ஆல் பண்ணி எழுதிட்டு வேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டவுன்வர்ட் ஆர் எழுத முடியாது. ஸோ வே ஆர் வேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பை விச் இட் வாஸ். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. பைக்கு பி, விச்சுக்கு வந்து விச் இட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விச்சை ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வாஸ் ஸ்டோக். பை விச் இட் வாஸ். இஃப் இட் இஸ் நாட் அப்படின்னா இஃப் இட் ஈஸுக்கு வந்து இஃப் இட்டுக்கு வந்து எஃப் ஹால் பண்ணி போட்டாச்சு, இஸுக்கு வந்து எஸ் சர்க்கிள், நாட்டுக்கு வந்து என்ன ஹால் பண்ணியாச்சு. இஃப் இட் இஸ் நாட். இஃப் இட் பி நாட். இஃப் இட் பி நாட். இஃப் இட்டுக்கு வந்து எஃப் ஹால் பண்ணி எழுதிடணும். பி நாட்டுக்கு வந்து பி ஹால் பண்ணி எழுதிட்டு அதுல என் ஹூக்கு. இஃப் இட் பி நாட். நெக்ஸ்ட் இஃப் இட் வேர். ஆஸ் இஃப் இட் வேர் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஆஸ் இங்கே இல்லை, ஸோ எஃப் ஹால் பண்ணிட்டு வேர். இஃப் இட் வேர். இன் விச் இட் இஸ். இன்னுக்கு ஃபுல் ஸ்டோக்கு. விச் இட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இச்சை ஹால் பண்ணிட்டு அதில் எஸ் சர்க்கிள். இன் விச் இட் இஸ். இன் விச் இட் ஹாஸ் அப்பியர்டு. இன் விச் இட் ஹாஸ் அப்பியர்டு. இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இன்னுக்கு ஃபுல்லு, விச் இட்டுக்கு வந்து இச்சை ஹால் பண்ணி எழுதியாச்சு, ஹாஸுக்கு வந்து எஸ் சர்க்கிள், அப்பியர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி டவுன்வர்ட் ஆர் வந்து ஹால் பண்ணி எழுதியாச்சு. இன் விச் இட் ஹாஸ் அப்பியர்டு. ஆஃப் விச் இட் ஹாஸ் பீன். இது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஃபுக்கு ஆஃப் ஸ்டோக் எழுதிட்டு விச் இட்டுக்கு வந்து இச்சை ஹால் பண்ணி எழுதிட்டு ஹாஸுக்கு எஸ் சர்க்கிள், பீனுக்கு ஃபுல் ஸ்டோக்கு. ஆஃப் விச் இட் ஹாஸ் பீன். ஆஃப் விச் இட் மஸ்ட் பி. இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஆஃப் ஸ்டோக் எழுதிட்டு விச் இட்டுக்கு வந்து இச்சை ஹால் பண்ணி எழுதியாச்சு, மஸ்ட் பிக்கு எம் எஸ் சர்க்கிள், பிக்கு ஃபுல் ஸ்டோக். ஆஃப் விச் இட் மஸ்ட் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இட்டை வந்து காட்டுறதுக்கு ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஏபிள் டு மேக். நார்மலாக ஏபிள் இப்படி எழுதுவோம். ஏபிள் டுன்றதால குட்டியாக எழுதாச்சு, அவ்வளோதான். ஸோ அதில் மேக் ஸ்டோக். ஏபிள் டு மேக். நெக்ஸ்ட் ஏபிள் டு திங்க். ஏபிள் டு திங்க், திங்க் ஸ்டோக். ஐ எம் ஏபிள் டு திங்க். ஐ எம் ஆட் பண்ண வேண்டியதான். ஐ எம் ஏபிள் டு திங்க். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஐ எம் ஏபிள் டு திங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ எம் அனேபிள் டு திங்க். ஐ எம் அனேபிள் டு திங்க். ஐ எம்க்கு ஐ எம், அனேபிளுக்கு என் பல் ஹால் பண்ணிட்டு திங்க். ஐ எம் அனேபிள் டு திங்க்.
நெக்ஸ்ட் we are able to make. ஸோ உங்களுக்கு ஏபிள் டு எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல் ஸ்டோக்ஸ் எழுத வேண்டியதான். we are able to make. we are able to make. சரிங்களா? you will be able to. you will be able to. you will be able to. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாட் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு I cannot be. இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. I can be னா நம்ம இப்படி எழுதுவோம். I cannot வரதால அதை ஹால் பண்ணிட்டு அதில் n ஹூக் எழுதிடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நாட்டுக்கு nல இருக்குன்னு சொல்லிட்டு I cannot be. நெக்ஸ்ட் I cannot say. இது எப்படி எழுதுறாங்க? I cannot say. I cannot see அப்படின்னா த்ரூ தி லைனில் வந்துடும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். சேனா செகண்ட் பிளேஸு, சீனா தேர்ட் பிளேஸு. I cannot see. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு I hope you will not. I hope you will not. நாமலாம் நம்ம I hope வந்து I எழுதிட்டு P ஸ்டோக் எழுதிடுவோம். You will not. You will not. I may not be. I may not be. I shall not be. I shall not be. I shall not be. ஓகேங்களா? நெக்ஸ்ட் I trust not. I trust not. I trust not. I was not. இது எப்படி எழுதுறது பாருங்க. I was not. You cannot. எல்லாரும் I எழுதிட்டு இருந்தா இப்போ you எழுதுறோம். அவ்வளோதான். You cannot. You may not. You may not. You must not. You must not. அவ்வளோதான். நாட்டுக்கு வந்து என்ன ஹால் பண்ணி எழுதணும், ஆர் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோக்கை ஹால் பண்ணிட்டு அதில் என் ஹூக் வந்து எழுதிடணும். You must not. You should not be. You should not be. You should not be. You were not. You were not. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. You are ஹால் பண்ணி அதில் n ஹூக். You were not. You are not. You are not. ஓகே, ஆரை வந்து ஹால் பண்ணி அதில் n ஹூக் வந்து எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வுட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் பண்ணுவாங்க. I would. இப்போ I would அந்த வே ஸ்டோக்கை வந்து ஹால் பண்ணியாச்சு. I would. If it would be. இதில் ரெண்டு ஹால்விங் இருக்கு பாருங்க. If it ஒரு ஹால்விங்கு, would ஒரு ஹால்விங்கு, அப்புறம் பி ஸ்டோக்கு. If it would be. They would. இது எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா தே ஸ்டோக் எழுதிட்டு அதில் தே வந்து ஹால் பண்ணி எழுதியாச்சு. தே வுட். இதுவே தே வுட் பி அப்படின்னா தே வுட் பி. தே வுட் பி. தே வுட் நாட் பி. தே வுட் நாட் பி. நெக்ஸ்ட் we would. வி ஸ்டோக் எழுதிட்டு வுட்டுக்கு வேவ ஹால் பண்ணிடுது. we would. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிங் வென்சல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபியூ வேர்ட்ஸ் அப்படின்னா ஃபியூக்கு எஃப் த்ரூ தி லைனில் எழுதிட்டு வேர்ட்ஸுக்கு வேவ ஹால் பண்ணி எஸ் சர்க்கிள். ஃபியூ வேர்ட்ஸ். இன் அவர் வேர்ட்ஸ்.
இதை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா நர்ரு இன் அவர் நம்ம எழுதுவோம் இல்லையா, நர்ரு வேர்ட்ஸ் இன் அவர் வேர்ட்ஸ், மெனி வேர்ட்ஸ், மெனி ஸ்டோக் எழுதிட்டு வேர்ட்ஸ், அவ்வளோதான், மெனி வேர்ட்ஸ். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சில ஃப்ரேசஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஃப்ரேசஸ் பார்க்கலாம். அட் எனி ரேட், ஓகே, அட் எனி ரேட், அட் எழுதிட்டு நர்ரை ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, அட் எனி ரேட். இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த எண்ணையும் இந்த ஆறு நர்ரை எழுதியிருக்காங்க. ஸோ டி சவுண்டு வரதால அந்த நர்ரை ஹால் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அட்டுக்கு அட்டு ஸ்டோக்கு. அட் ஆல் டைம்ஸ், இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அட்டாலுக்கு நம்ம டல் எழுதுவோம், கூடவே வந்து டி வரதால அதை ஹால் பண்ணிட்டு அட் ஆல் டைம்ஸ் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அட் சம் டைம், அட் சம் டைம், அட்டுக்கு ஃபுல் ஸ்டோக்கு, சம்மு கூடவே வந்து டி வரதால அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்டு சம் டைம். நெக்ஸ்ட் அட் தி சேம் டைம், அட் தி சேம் டைம், சேம் கான்செப்ட் தான். அட் தி எழுதிட்டு சேம் பக்கத்தில் டி வரதால அதை ஹால் பண்ணிட்டு அப்புறம் மீதி பேலன்ஸ் இருக்கிற எம் மட்டும் எழுதியிருப்பாங்க. அட் தி சேம் டைம். நெக்ஸ்ட் ஃபார் சம் டைம், இங்கேயும் அதே தான், சம்ம ஸ்டோக்கு ஹால் பண்ணி எழுதியிருப்பாங்க, ஏன்னா டி வருது, பேலன்ஸ் இருக்கிற எம்மும் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஃபார் சம் டைம். ஃப்ரம் டைம் டு டைம், இதில் வந்து ஃப்ரம் ஸ்டோக் வந்து ஹால் பண்ணி எழுதிட்டு அடுத்த ஒரு எம் வந்து ஹால் பண்ணி எழுதிட்டு திரும்ப எம் வந்து ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ஃப்ரம் டைம் டு டைம். ஓகே, எம் ஃப்ரம் ஐயா ஹால் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டி வருதுன்னு சொல்லிட்டு, அடுத்து எம் ஐயா ஹால் பண்ணி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் எம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஃப்ரம் டைம் டு டைம். லாஸ்ட் ஒன் சம் டைம் அகோ. சம்ம ஹால் பண்ணி எழுதியிருப்பாங்க, ஏன்னா டி வருதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எம் எழுதிட்டு அப்புறம் கே ஸ்டோக் எழுதியிருப்பாங்க. சம் டைம் அகோ. ஓகேங்களா, இந்த லைட் டார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தை எழுதணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து லைட் டார்க் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். மற்றபடி பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆங்கிலேயனில் தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதோட வந்து அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபி செக்ஷன் 3 வந்து முடியுது.